ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். நான் வந்து அதுக்கு வந்து 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் தக்காளி, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா குக்கரில் வச்சுட்டு ஒரு 5 விசில் விட்டு இறக்கிக்க போகிறேன். இது வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு முடி தேங்காய், நல்லா பெரிய முடியாக ஒரு முடி தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம வந்து பேஸ்ட்டை நம்ம வந்து அரைக்கணும். மிளகு, ஜீரகம், சோம்பு. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து தேங்காய், சீரகம், சோம்பு, மிளகு எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக வந்து அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது வந்து தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, பட்டை, ஏலக்காய், கல்பாசி, லாஸ்ட்டாக போடுறதுக்கு கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நமக்கு மட்டன் வந்து நல்லா வெந்துருச்சு. ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணலாம் குக்கரை. நல்லா சூப்பராக மட்டன் வந்து வெந்திருக்கு. நல்லா சூப்பராக வந்து வெந்து அந்த அந்த கொழுப்பெல்லாம் நமக்கு நல்லா வந்திருக்கு சூப்பராக. இப்போ நம்ம வந்து தாளித்து விட்டுடலாம். இது வந்து மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், 3 தூளும் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி, ஏலக்காய், இது வந்து சோம்புத்தூள், அது சோம்புத்தூள் நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்க்கணும். வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கின உடனே பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம வச்சிருந்த மல்லித்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள் வந்து 5 ஸ்பூன், மஞ்சத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கிக்கலாம். இது வந்து மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிட்டு நம்ம வேக வச்ச மட்டனை நான் வந்து இதோட ஆட் பண்ணுறேன். மட்டனை சேர்த்து இப்போ நம்ம வந்து நல்லா கொதிக்க விடணும். குழம்பு வந்து நல்லா கொதி வரணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். அதோட குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கல் உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா நமக்கு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுத சேர்த்துடலாம். தேங்காய், ஜீரகம், சோம்பு, மிளகு 3 சேர்த்து அரைச்ச பேஸ்ட்டு அது போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுறணும். அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி இலை தூவி குழம்பு இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டான மட்டன் குழம்பு நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி.
இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா இந்த எங்களோட எனர்ஜி டீச் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.